ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது 2022-2023 ஆண்டு நடைபெற்ற ஓஎல் மேத்ஸ் பேப்பரில் பார்ட் 1 இருக்கிற பார்ட் பியில் இருக்கிற 4வது கேள்வியின் விளக்கம் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்கணுமெண்டா ஒரு பாடசாலையும் டென்னிஸ் குழுவில் தரம் 11 A1 A2 என்ற 2 மாணவர்களும் தரம் 12 B1 B2 B3 என்ற 3 மாணவர்களும் உள்ளனர். எதிர்காலத்தில் ஒரு நாளில் நடைபெறவுள்ள ஒரு இரட்டையர் டென்னிஸ் போட்டிக்காக 2 மாணவர்கள் ஒரு மாணவனுக்கு பின்னர் மற்ற மாணவனாக மேற்குறித்த மாணவர்களிலிருந்து எடுமாற்றாக தேர்ந்தெடுக்கப்படல் வேண்டும். இதில் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த நெய்யறியில் நாங்கள் அந்த தரவை குறிப்போம். ஒன்று இப்படி குறிப்போம், அதாவது முழுமையாகவே விளக்கப்பட்டு குறிப்போம், அல்லது இப்படி குறிப்போம், இந்த நடுவில் வராமல் வர்ற மாதிரி குறிப்போம். இது வேறு கேள்விக்குரியதான் போட்டிருக்கிறேன். நான் 2023-24 4வது கேள்வியின் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இதில் இந்த சந்தர்ப்பம் எப்போ வருமெண்டா, அந்த ஒரே பெட்டியில் பிரதி வைப்பண்டா இப்படி வரும், அதே நேரம் ஒரே பெட்டியில் பிரதி வைப்பின்றி என்றா இப்படி வரும். எங்களுக்கு அது தெரியும். அதே நேரம் உங்களுக்கு எந்த நெய்யறியில் குறிக்கிறண்டாலும் இப்படி வரும், அதாவது முழுமையாக குறித்து வரும், அல்லது மூளை விட்டபடியே குறிக்காமல் வரப்போகுது. அப்போ இது எப்படி வருமென்று பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் என்ன முதலாவதாக கவனிக்க வேணுமெண்டா, இந்த மூளை விட்டம்பளியே வருமா வராதான்னு பார்த்தாலே ஓகே, எங்களுக்கு செய்யலாம். இப்போ மூளை விட்டம்பளியே வர வேணுமெண்டா இதில் தரவை போடுற மாதிரி யோசிச்சு பாருங்க. இப்போ இதில் என்ன தரவை போட்டால் நாங்கள் 2 மாணவர்களை தெரிவு செய்ய வேணும். முதல் மாணவனாகவும் மேவண்ணையா, இதில் நாங்கள் தரவை போட்டால் முதல் மாணவனாகவும் மேவண்ணையும், 2ஆம் மாணவனாகவும் ஏவண்ணையும் தெரிவு செய்யறதாம். என்னென்ன அப்படி வரும்? A1 என்ன டபுள் ஆக்டிங்காக பண்ணது, முதல் மாணவனாக மேவன் 2ஆம் மாணவனாக மேவன் வர. அப்போ என்ன உங்களுக்கு வரான்னு தெரியும். இது வராட்டி, இந்த ஒரு இது வராட்டி தொடர்ந்து வராதுன்றதும் என்ன உங்களுக்கு தெரிய வேணும். அப்படி என்றா இந்த மூளை விட்டத்தை தவிர மிச்சமாக இருக்கிற எல்லா இடத்துலையும் தானே என்ன அந்த தரக்குறை வரப்போகுது. ஓகே, இந்த கேள்வி சரி. இனி நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது என்னென்னு செய்கிறேன்டா, ஒரே தரத்திலிருந்து 2 மாணவர்களை தெரிந்தெடுக்கும் நிகழ்வை வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை காண்கண்டு கேட்கினோம். சரி, இப்போ இதில் என்னென்றா இப்போ இப்படியே அந்த 4வதுலேயே நெய்யறி வந்தால் 2 கேள்வி வரும். ஒன்று நெய்யறி மீது இந்த தரக்குறியை குறிக்கிறது, அடுத்தது அதில் இருந்து கேள்வி. ஓகே, அதை என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2ஆவதாக வார எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இந்த A1 A2 இது A சார்பில் இருக்குது, இது B1 B2 B3 இது B சார்பில் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரிய வேணும் இவை வேறு இவை வேறு இவை வேறு. அப்போ 2 பேரையும் என்ன செய்யுங்க, வேறுபடுத்துங்க. அதே மாதிரி இந்த இதுக்கும் பாருங்க, இதில் A1 A2 இவை 2 பேரும் முறையாக்கள், B1 B2 B3 இவை 3 பேரும் முறையாக்கள். அப்போ என்ன இவை 2 பேரையும் இவை 3 பேரையும் வேறுபடுத்தக்கூடிய மாதிரி நடுவால் என்ன செய்வீங்க, ஒரு கோடு போடுவீங்க. இப்படி கோடை கீறிட்டு இனி 2ஆவதாக கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள். என்ன சொல்லினா, ஒரே தரத்திலிருந்து 2 மாணவர்களை தெரிந்தெடுக்கும் நிகழ்வை வட்டமிட்டு காட்டி அதை நிகழ்தகவை காண்குவார். அதாவது ஒரே தரத்திலிருந்து இப்போ இப்படி 2 கோடை க்ரோஸ் பண்ணி போட்டதால் 4 பகுதி உருவாகுது. ஒன்று இது, மற்றது இது, மற்றது இது, மற்றது இது. இனி யோசிப்பேன் என்ன இதில் என்ன கேட்டிருக்கணும்டா, ஒரே தரத்தில் தெரிவு செய்கிற மாணவர்களை பற்றி கழிச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த கேள்வியை செய்ய வேணும்னா இப்படி கோடு போட்டு யோசிச்சா செய்கிறது ஈஸி. இப்படி கோடு போட்டால் 4 பகுதி உருவாகுது. ஒன்று இது, அடுத்த இது, அடுத்த இது, அடுத்த இது. இப்போ ஒரே தரம்னா பாருங்க, இப்போ இந்த பகுதி எடுத்தீங்கன்னா கிடையாவும் ஏதான், நிலைக்குத்தாகவும் ஏதான். அப்போ என்ன ஒரே தரம்னா இவ்வளவு வரப்போகுது. அடுத்தது பார்ப்போம். இது என்ன கிடையா B, இதுக்கு நிலைக்குத்தா A இருக்குது. அப்போ என்ன செய்ய போகுது, இது வராது, ஏன்னா ஒவ்வொரு தரம். அடுத்து இதை பாருங்க, இதுக்கும் என்ன கிடையா A நிலைக்குத்தா B, இதுவும் வராது. இதை பாருங்க, கிடையா B நிலைக்குத்தா A B. அப்போ என்ன இதுவும் ஒரே தரம், அதே மாதிரி இதுவும் ஒரே தரம். அப்போ இவ்வளவு தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா இவ்வளோத்தையும் அழிச்சு போட்டு வரைஞ்சி விடுங்க. இதில் என்ன செய்ய போகிறீங்கண்டா அழிச்சு போட்டு எது எங்களுக்கு வரப்போகுது, இந்த 2 இவ்வளவு. அப்புறம் என்ன செய்யலாம், இதை வட்டமாக போட்டு காட்டலாம். சில பேர் யோசிப்பீங்க, அவை வட்டம் தானே கீரை சொல்ல வேண்டாம், அவை வட்டம் தான் கீரை சொல்லுவினோம், ஆனால் நாங்கள் கேள்விக்கு ஏற்ற மாதிரி
நாங்கள் போடேக்கில் வந்து அது வட்டமாக வராமல் நெளிஞ்சு வளைஞ்சு வந்தாலும் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து இதில் அநேகமான ஆக்கள் விடுற பிள்ளை என்னென்னா, சில பேர் வந்து சரியாக வட்டமிட்டு காட்டி போட்டு அவை வந்து நிகழ்தகவை காண்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். அதை வந்து கவனிக்காமல் போயிடுவீங்க. பட் அதை வந்து என்ன செய்ய வேணும், கவனிக்க வேணும். நிகழ்தகவை காண்றது வந்து ஈஸி. நிகழ்தகவு வந்தாலே எங்களுக்கு என்ன தெரியும், பின்னத்தில் வந்து நாங்கள் அவரை போடலாம். பின்னமண்டா என்ன, கீழே ஒரு ஆள் வருவார், மேலே ஒரு ஆள் வருவார். கீழே யார் வர போகிறார், மொத்தமாக இருக்கிற ஆள் வந்து வரப்போகுது. இப்போ வந்து இது நெய்யறி முழுமையாக நீங்கள் தர குறி போட்டிருந்தீங்கண்டா வந்து என்ன, கீழே 5 மேலே 5 5 25ன்னு போட்டிருப்பீங்க. இதில் வந்து என்ன, இப்போ 5 5 5 எத்தனை 25, நடுவில் வந்து 5 வராது. 25லேருந்து 5 போனால் எத்தனை 20. அப்போ கீழே வந்து 20 வரப்போகுது. அடுத்தது வந்து என்ன, மேலே வந்து எதுக்கு வட்டமிட்ட காட்ட சொன்னவையோ அதோட நிகழ்தகவு தான் கேட்டவை. அப்போ அந்த எண்ணிக்கை வந்து மேலே வந்து வரப்போகுது. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 20 மேல் 8 விட வந்து வரப்போகுது. ஓகே, அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்ச ஃபீஸில் வந்து என்னால் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதோடு வந்து நான் போடுற வீடியோஸுக்கு வந்து நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோ வந்து இப்போ நல்லா இருந்தான்னு சொல்லுங்கள். அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க அக்கான்னு சொன்னால் ஓகே, நான் அதை கூட கேட்பேன். பட் எதுவுமே பார்த்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் போகாதீங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு டைம் கொடுத்து செய்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஓகே, அடுத்தது வந்து 3வது கேள்வி. தெரிந்தெடுத்த 2 மாணவர்களும் ஒரே தரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு வந்து 0.7 ஆகும். அவ்விருவரும் 2 தரங்களை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு 0.5 ஆகும். தரப்பட்ட பூரணமற்ற வரிபடத்தை பூரணப்படுத்தி தெரிந்தெடுத்த 2 மாணவர்களும் இரட்டையர் போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவை காண்கண்டு வந்து கேட்டிருக்கணும். சரிதானே? இது வந்து என்னென்னு செய்ய போகிறோம்டா வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்குது. இதில் வந்து அவை 5 மேல் 3 வந்து தந்திருக்கணும். அப்போ வந்து இதில் வந்து என்னென்று வருமானு தெரியுமா, ஏன்னா இதெல்லாம் ஒரே கிளை தானே. அப்போ இது 5 மேல் 3 வந்து இது காண்றதுக்கு வந்து 1லேருந்து 5 மேல் 3 வந்து கழிச்சு விட்டால் சரி. 1லேருந்து 5 மேல் 3 போனால் எத்தனை 5 மேல் 2. சரிதானே? அல்லது இது கழிச்செல்லாம் காண்ற கஷ்டம்ண்டா இப்போ இதில் 5 மேல் 3 இருந்தால் இதில் வாரது வந்து என்ன, இந்த பின்னத்துலேருந்து கீழே இருக்குது 5, இதுலேயும் வரப்போகிறது பின்னந்தான். அதுலேயும் எது கீழே வருமாண்டா இப்போவும் 5 தான் வந்து வரப்போகுது. ஓகே, இனி வந்து என்ன பின்னந்தானே வரப்போகுது. கீழே இருக்கிறவரை போட்டுட்டோம், மேலே இருக்கிறவரை போட்டால் வந்து சரி. அதை என்னண்டு வரப்போகுதுண்டா, இதானே எங்களுக்கு தெரியும். கீழே 5 இருந்தது, 5லேருந்து 3 கழிச்சே எத்தனை 2. அதான் வந்து இதில் வந்து வரப்போகுது. ஓகே, அல்லது வந்து நீங்கள் இப்படி போட்டு போமாசி பார்த்துன்னு செய்யலாம், அல்லது இப்படி ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது வந்து இதை பாருங்க, ஒரே தரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு வந்து 0.7. சரிதானே? ஒரே தரத்தில் இருக்கைகளை வந்து போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு வந்து என்னவாம் 0.7. இதை வந்து 0.7ன்னு போடுங்க. இப்போ இவரை தசமத்தில் கொடுத்தா இவரை வந்து என்னத்தில் கொடுக்க வேணும், தசமத்தில் தான் வந்து கொடுக்க வேணும். இவரை நீங்கள் 0.7 வந்து 10 மேல் 7 பின்னத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா இவரை என்னத்தில் கொடுக்க வேணும், 10 மேல் இவரையுமே இந்த பின்னத்தில் 10 மேல் 3 தான் வந்து கொடுக்க வேணும். இப்போ நான் வந்து தசமத்திலேயே போகிறேன் 0.7. இது வந்து என்னென்னு வரமானு பார்ப்போம். இவருக்கும் என்ன செய்ய வேணும், நாங்கள் இவரையும் 1லேருந்து கழித்த மாதிரி இவரையும் 1லேருந்து கழிக்க வேணும். 1லேருந்து வந்து என்ன 0.7 வந்து கழிக்க வேணும். இது கஷ்டம் இல்லை. 1லேருந்து 0.7 கழிக்கிறேன்னா சாதாரணமாகவே 1 ஏதாவது ஒரு தனியொரு இலக்கம் இருந்தால் அவருக்கு கடைசியாக தான் வந்து என்ன தசம் இருக்கிறதா வந்து கருதுவோம். அதுக்கு அங்கால என்ன யாருமே இல்லை. அப்போ பூஜ்ஜியத்தை வந்து நாங்கள் போட்டு வைப்போம். இனி நாங்கள் யாரை கழிக்க வேணும் 0.7. அப்போ தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற 0 1க்கு நேராக வரப்போகுது, தசத்துக்கு பின்னுக்கு இருக்கிற 7 வந்து 0க்கு இங்கால வரப்போகுது. இனி கழிங்க. 0லேருந்து 7 போனால் எத்தனை போகாது, கடனை வாங்கினா 10, 10லேருந்து 7 போனால் 3. இதுக்கும் தசம் இதுக்கும் தசம்ண்டா இதுலேயும் வந்து தசம் வரப்போகுது. இவரை கடனாக கொடுத்துட்டோம். இல்லை 0லேருந்து 0 போனால் 0. ஆகவே வந்து என்ன, இது வந்து 0.3. அடுத்தது பாருங்க, 2 தரங்களை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு வந்து 0.5. ஓகே, இது ஈஸி. இது 0.5 எங்களுக்கு தெரியும். இது 0.5 1லேருந்து 0.5, அதாவது அரைவாசி போனால் என்ன அரை என்னன்னு குறிப்பேன் 0.5. அல்லது இது குழப்பம்னா நீங்கள் வந்து என்ன இப்படி வந்து போட்டு பார்க்கலாம். ஓகே, இதோட வந்து கேள்வி முடிகிறேன். அநேகமான ஆட்கள் வந்து இவ்வளத்தையும் போட்டுட்டு வந்து ஓகே இவ்வளவு தான் விட்டுட்டு போடுவீங்க. ஆனால் வந்து அதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்ன சொல்லினேன்,
இரு மாணவர்களும் இரட்டையர் போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவா. இரு மாணவர்களும் வந்து இரட்டையர் போட்டியில் வந்து வெல்வதற்கான நிகழ்தகவு வந்து கேட்கும். ஓகே, இரு மாணவர்களும் தெரிந்தெடுத்த இரு மாணவர்களும் இரட்டையர் போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவுன்னா பாருங்கோ, ஒரே தரத்தில் இருந்து வந்து போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு 0.7. அப்போ என்ன செய்ய வேண்டும், இது ரெண்டையும் வந்து பெருக்க வேண்டும். ஆகவே வந்து என்ன 5/2 தர 0.7 இதோட முடியோட பார்ப்போம். அடுத்தது வந்து இரு தரங்களாக இருந்து வந்து போட்டியில் வெல்வதற்கான நிகழ்தகவு என்ன 0.5 சக 3/5 தர 0.5. இதை வந்து என்னென்னு சுருக்குறேன்டா, இது வந்து என்னது பின்னத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இவரை பின்னத்தில் மாற்றிட்டு சுருக்குறது ஈஸி. 2/5 தர 0.7 மாற்றலாம். 7/10 சக 3/5 தர 0.5 மாற்றலாம். 3/2. நீங்கள் இதை வந்து மாற்றியும் சுருக்கலாம். இது தசமன்னு இதையும் தசத்தில் மாற்றி இதையும் தசத்தில் மாற்றி சுருக்கலாம். ஆனால் வந்து நிறைய தசங்கள் வரதால வந்து நாங்கள் பின்னுக்கு தள்ளி குத்தணும். அதை விட பின்னத்தில் மாற்றுறது ஈஸி. குறுக்க வெட்டலாம். இப்போ இது ரெண்டையும் வெட்டலாம். ஓகே, அதே மாதிரி இது ரெண்டையும் வெட்டலாம். இனி மிச்சமாக இருக்கிறது இல்லைங்க 7/25 25 சக 3 I2 10. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் போமாசி பார்த்தெல்லாம் கடைசி விட எடுத்தீங்கண்டா வந்து என்னென்னு வரப்போகுதுண்டா 50/29 வந்து வேறு. சரிதானே? ஓகே, இனஃப். ஓகே, அடுத்தது வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து என்னென்னா நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற ஃபீஸில் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் வந்து தரேன். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.